ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு February 16 நடந்த 9th ஸ்டாண்டர்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அசஸ்மெண்ட் டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த கிளாஸ் நீங்கள் உட்காரத்துக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின் பேப்பர் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஆன்சர் கீ அண்ட் எக்ஸ்பிளனேஷனை தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் இந்த டிஸ்கஷன் அசஸ்மெண்ட் கொஸ்டின் எந்த சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா December 2025 கரண்ட் அஃபேர்ஸ், January 2026 கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பார்த்த நார்த் அமெரிக்கா அப்புறம் சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வைஸ் பார்த்தா நியூயார்க், ஜெனீவா, பாரிஸ், நைரோபி அப்படின்னு. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் முடிச்சுட்டு இங்கே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது ஐக்கிய நாடுகளில் மொத்தம் எத்தனை ஆர்கன்ஸ் இருக்கு நான் முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ மொத்தம் வந்துட்டு 6 ஆர்கன்ஸ்ன்னு பார்த்தோமா. ஸோ என்னென்னது? ஜெனரல் அசம்பிளி, செக்ரட்டரியேட், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், செக்யூரிட்டி கவுன்சில், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். ஸோ இந்த யுஎன்இபி அப்படிங்கிறது இந்த ஜெனரல் அசம்பிளியில் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஜெனரல் அசம்பிளிங்கிறது நம்ம இந்தியாவில் பார்லிமெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அசம்பிளியில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யுனைடெட் நேஷன் என்வைரன்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த யுனைடெட் நேஷன் என்வைரன்மெண்ட் ப்ரோக்ராம் இஸ் அ லீடிங் குளோபல் அத்தாரிட்டி ஆன் என்வைரன்மெண்ட் established in 1972 to coordinate environmental responses within the UN system. ஸோ அதாவது இந்த ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஐக்கிய நாடுகள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 6 ஆர்கன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் ஒரு ஆர்கன் என்ன அப்படின்னா வந்துட்டு யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி அப்படிங்கிறது. இந்த ஜெனரல் அசம்பிளி இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம உலகளாவில் இருக்கிற சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் என்வைரன்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1972 அப்படிங்கிறது தான். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இதோடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்கறாங்க இல்லையா. ஸோ இந்த தலைமையகம் வந்துட்டு நைரோபி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. இப்போ நைரோபிங்கிறது ஒரு பிளேஸ் இல்லையா. நம்ம என்ன முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், பிளேசஸ் அப்படின்னு பார்த்தாலே என்ன பண்ணணும், மேப் பேஸ்டா போகணும்னு சொன்னா. ஸோ இப்போ மேப்ல பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு என்னது, நமக்கு ஆப்பிரிக்கா கரெக்டா. ஸோ என்ன கான்டினென்ட், நமக்கு ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். இந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல ஈஸ்ட் சைடில் பாருங்க, இதுதான் வந்துட்டு கென்யா. இந்த கென்யாவோட கேபிட்டல் தான் வந்துட்டு நைரோபி. ஸோ இந்த நைரோபி தான் வந்துட்டு நமக்கு யுஎன்இபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம் இங்க இருக்கு. புரியுதா? ஸோ இப்போ கொஸ்டின் வரலாமா. கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்காங்க, தலைமையகம் நீங்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் இ நைரோபி, அதாவது ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ மற்ற 3 ஆப்ஷன்ல வந்துட்டு ஏதாவது ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க் எடுத்துட்டோம்னா நமக்கு ஜெனரல் அசம்பிளியே வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூயார்க்ல இருக்கு. ஸோ ஜெனீவான்னு எடுத்துட்டோம்னா வந்துட்டு நம்மளோட WHO சொன்னோம் இல்லையா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு ஜெனீவால இருக்கு. ஸோ பாரிஸ் எடுத்துட்டோம்னா வந்துட்டு யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு பாரிஸ்ல இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆப்ஷன் கரெக்டா இருந்தா மற்ற 3 ஆப்ஷன் வந்து ஏன் தப்புங்கிறத தெரிஞ்சாதான் வந்து கொஸ்டின் வந்து ஈஸியா நீங்க சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதா? செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தேசிய விவசாயிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் வைஸ் பாருங்களேன், December 22, 23, 24, 25. ஸோ எலிமினேட் பண்ண முடியுமா ஏதாவது? நீங்க இந்த விவசாயிகள் தினம் எப்போ நீங்க தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்துட்டு இந்த ஆப்ஷன் வைஸ் நீங்க கரெக்டாக போக முடியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது 5th பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தா அப்படின்னா வந்து சௌத்ரி சரண் சிங் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் எந்த டைம்ல எந்த பீரியட்ல வந்துட்டு பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு 1979 to 1980. இந்த ஒரு வருஷத்துல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா விவசாயிகள் அவங்களோட உரிமைக்காக போராடி இருக்காரு. அப்புறம் விவசாயத்துல என்னென்ன முன்னேற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ஒரு முன்னேற்பாடுகள் நிறைய பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு இந்த சரண் சிங்கோடைய பிறந்த நாள் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு நம்ம தேசிய விவசாயிகள் தினமா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தேசிய விவசாயிகள் தினம் வந்து December 23 கொண்டாடுறாங்க. ஸோ இதான் வந்து இந்த ஸ்லைட்ல இருக்கு. இந்தியாவில் தேசிய விவசாயிகள் தினம், அதாவது கிசான் திவாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எப்ப கொண்டாடுறாங்கன்னா December 23. ஏன் இந்த 23 அப்படிங்கிற டேட் பார்த்தோம், இது விவசாயிகளின் உரிமைகள் மற்றும் ஊரக வளர்ச்சி, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, ஊரகனா ரூரல். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக போராடிய இந்தியாவின் 5வது பிரதமரான சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாள் நினைவாக அனுசரிக்கப்படுகிறது. அதாவது இவருடைய பிறந்த நாள் நினைவாக தான் வந்து இந்த December 23 டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க, சி டி வராது, ஏ வராது. ஸோ ஆப்ஷன் பி தான். ஸோ இதில் எலிமினேஷன் டெக்னிக் பண்ண முடியுமானா கிடையாது, நீங்கள் டே தெரிஞ்சாதான் வந்துட்டு இதை பண்ண முடியும். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, IAEA என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு
நம்ம நிறைய கிளாஸஸ்ல பார்த்திருக்கோம். இந்த மாதிரி விரிவாக்கம் அப்படின்னு கேட்டாலே முக்காவாசி என்ன பண்ணுங்கன்னா இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி? நமக்கு இந்த வேர்டிங்ஸ் எடுத்து பாருங்க. IAEA. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு வேர்ட்லயுமே வந்துட்டு இந்த அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். நம்ம முன்னாடியே படிச்சிருந்தா நம்ம ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணலாம். ஆனா தமிழ்ல பாருங்களேன். தமிழ்ல வந்துட்டு சர்வதேச அணு ஆற்றல் முகமை, இந்திய அணு ஆற்றல் சங்கம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த அல்பாபெட்டிக்கலை வச்சு நீங்க தமிழ்ல பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ என்ன இந்த IAEA அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வரலாம். ஸோ இந்த IAEA அப்படிங்கிறது வந்துட்டு 1957ஆம் ஆண்டு ஆஸ்திரியா அப்படிங்கிற நாட்டில் தான் வந்துட்டு இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அட்டாமிக் எனர்ஜி, அதாவது அணு ஆற்றல் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி எந்த நாட்டுடைய ராணுவமும் வந்துட்டு இது ஒரு நல்லதுக்காக இல்லை கெட்டதுக்காக எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த IAEA-வோட முக்கியமான பங்களிப்பு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த IAEA வந்துட்டு உலகளாவிய வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கறதுனால நோபல் பீஸ் பிரைஸ் இது கொடுத்துருக்காங்க. 2005ல் வந்துட்டு இந்த IAEA-க்கு நோபல் பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த IAEA-வோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிறத வந்துட்டு இதோட விரிவாக்கமா இருக்கு. ஸோ அப்போ அப்படி பார்த்தா நமக்கு வந்து ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் இல்லையா? IAEA என்பது சர்வதேச அணு ஆற்றல் முகமையை குறிக்கிறது. அதுக்கப்புறம் அமைதிக்காக அணு ஆற்றல் பயன்பாடு மற்றும் உலகளாவிய பாதுகாப்பை ஊக்குவிப்பதற்காக சர்வதேச அணு ஆற்றல் முகமைக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து முன்னாடியில பார்த்துருக்கோம் இல்லையா? நோபல் பிரைஸ்ல எதுல பார்த்தோம்? வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோமா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசின் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல வந்துட்டு நோபல் பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு இதுல வந்துட்டு 2005ஆம் ஆண்டு இந்த IAEA-க்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4th கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் உள்ள எந்த யூனியன் பிரதேசத்தில் ஷியோக் சுரங்கப்பாதை அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஷியோக் டனல் இஸ் லொகேட்டட் இன் விச் யூனியன் டெரிட்டரி? ஸோ இப்போ யூனியன் டெரிட்டரிங்கிறது இன்னக்குள்ள ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஆப்ஷன் வைஸ் பாருங்களேன். இப்போ UTன்னு கொடுத்துட்டாங்களா யூனியன் டெரிட்டரின்னு? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், லடாக். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் வந்து ஸ்டேட்ஸ்? யூனியன் டெரிட்டரி இல்லாமல் எந்த ஆப்ஷன் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுங்க. ஸோ நமக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஸ்டேட்டா? ஸோ அப்போ வந்து அது ஆப்ஷன் வருமா? கரெக்ட் ஆன்சர் கிடையாது. அடுத்து உத்தரகாண்ட்ங்கிறதும் ஸ்டேட் தான். கரெக்டா? நமக்கு கொஸ்டின்ல விச் யூனியன் டெரிட்டரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பி ஆப்ஷன் வராது, சி ஆப்ஷன் வராது. ஸோ இப்பயே நம்ம 50 வந்துட்டோமா? ஆப்ஷன் ஏ ஆன்சரா இருக்கணும், இல்லாட்டி ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சரா இருக்கணும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இல்லாட்டி லடாக். இப்போ ஷியோக் டனல் அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஸோ இதுவும் மேப் பேஸ்டா பார்க்கலாமா? ஸோ ஷியோக் டனல் அப்படிங்கிறது வந்துட்டு ஷியோக் சுரங்கப்பாதை கிழக்கு லடாக்கில் உள்ள தர்புக் ஷியோக் தௌலத் பேக் ஒல்டி சாலையில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த DSDBO அப்படின்னா ஒரு ஊர். இப்போ வந்து இந்த கருப்பு கலர் பாருங்க இந்த பிக்சர்ல. ஸோ இதுதான் வந்துட்டு ஷியோக் டனல். ஸோ இந்த ஷியோக் டனல்ங்கிறது எந்தெந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா லே அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சு இந்த தர்புக் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த DSDB ரோடு அப்படிங்கிறது தான் இந்த தர்புக், ஷியோக், அதுக்கப்புறம் வந்துட்டு தௌலத் பேக் ஓல்டியா இதெல்லாம் கனெக்ட் பண்றது தான் வந்துட்டு இந்த DSDB ரோடு. இந்த ரோடை கனெக்ட் பண்ற மாதிரி தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஷியோக் டனல் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? இப்போ ஆப்ஷன் டி லடாக். ஸோ 4th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து 5th கொஸ்டின். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் இருவாச்சி பறவை திருவிழா கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இருவாச்சி பறவை அப்படின்னா வந்துட்டு இங்கிலீஷ்ல ஹார்ன்பில். ஸோ வந்து இப்போ இங்கிலீஷ்ல பாருங்களேன் ஹார்ன்பில் இருக்கு. இது என்ன வார்த்தைன்னே தெரியாது. தமிழ்ல பாருங்க இருவாச்சி பறவை அப்படின்னா வந்து ஒரு பேர்டுன்னு தெரியுதா? ஸோ உங்களுக்கு போட்டோ கொடுத்துருக்கேன், அதிலே பாருங்க. இது வந்து ஒரு பேர்ட் வெரைட்டி, பேர்ட் ஸ்பீஷிஸ். ஸோ இந்த பேர்ட் ஸ்பீஷிஸ் பேரை வச்சு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. அது எந்த ஸ்டேட்ல கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. போன கொஸ்டின் மாதிரி இந்த கொஸ்டின் எலிமினேட் பண்ண முடியுமா? விச் ஸ்டேட்னு கொடுத்துட்டாங்க. இங்க எல்லாமே மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா. ஸோ எல்லாமே நமக்கு ஸ்டேட்டாவே இருக்கு. கரெக்டா? ஸோ எலிமினேட் பண்றது கஷ்டம். ஸோ ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எங்க கொண்டாடுறாங்க? ஸோ இருவாச்சி பறவை திருவிழா நாகாலாந்து மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. ஸோ இப்போ இது வந்து டைரக்ட் கொஸ்டின். இதுல வந்து நீங்க கான்செப்ட்லாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் பேஸ்டு நம்ம போன வீடியோ சொன்னோம் இல்லையா? ஸோ இது மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ், அப்புறம் வந்துட்டு அவார்ட்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ், இந்த 3 கேட்டகரியில் எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலுமே வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? அந்த பர்சனாலிட்டி யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னா. ஸோ இது ஃபெஸ்டிவல் கேட்டகரியில் வருது இல்லையா? ஸோ இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்னு கேட்டா நாகாலாந்து. அப்போ ஆப்ஷன் வைஸ் எது கரெக்டா இருக்கும் நமக்கு? ஆப்ஷன் சி நாகாலாந்து அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க. புவிசார் குறியீட்டின் நோக்கத்தை பின்வருவனவற்றில் எது சரியாக விளக்குகிறது அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஆப்ஷன்ஸ் வைஸ் பாருங்க. தனியார் நிறுவனங்களை ஊக்குவித்தல். ஸோ தனியார் நிறுவனம், பிரைவேட். அடுத்து பாருங்க
வரி விதிப்பிலிருந்து நுகர்வோரை பாதுகாத்தல், அதாவது என்னன்னா டாக்ஸேஷன்ல இருந்து பாதுகாக்கிறது. அடுத்து ஆப்ஷன் சில குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த தயாரிப்பு பொருட்களின் தனித்துவமான அடையாளத்தை பாதுகாத்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டில வந்துட்டு இறக்குமதிகளை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன இந்த ஜிஐ, என்ன இந்த புவிசார் குறியீடுனா என்னது, முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். இங்க லைட்டா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வச்சு தான் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ திண்டுக்கல் எடுத்துட்டோம் அப்படின்னா பூட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பழனி எடுத்துட்டோம்னா பஞ்சாமிர்தம் வந்து ஃபேமஸா இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து தான் வந்துட்டு ஆரிஜினேட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு புவிசார் குறியீடு கொடுத்திருப்பாங்க. ஸோ இது டெஃபினிஷன் வைஸ் நம்ம பார்க்கலாமா அப்போ. ஸோ இந்த ஜிஐ டேகோட டெஃபினிஷன் என்ன கொடுத்திருக்காங்க இங்க, புவிசார் குறியீடு என்பது குறிப்பிட்ட புவியியல் பகுதியை தோன்றியதும் அந்த பகுதியின் காரணமாக தனித்துவமான பண்புகளை கொண்ட தயாரிப்பு பொருட்களின் பயன்படுத்தப்படும் அடையாள சின்னங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பண்புகள் இருக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கு, அதை வச்சு பேஸ் பண்ணி என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஜிஐ டாக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. இந்த பொருட்களின் புவியியல் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999 கீழ் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அதாவது வந்து ஒரு புவிசார் குறியீடுங்கிறது சும்மா அப்படின்னு கொடுத்துட மாட்டாங்க, அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டத்தின் கீழே தான் வந்துட்டு என்ன கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சட்டமுடைய பேர் என்னன்னா புவிசார் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999. ஸோ இந்த வருஷம் தான் வந்து இயற்றப்பட்டிருக்கு இந்த சட்டம். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ஜிஐ டேக் அப்படிங்கிற கான்செப்டே வந்து வந்திருக்கும். ஸோ முக்கியமா என்னென்ன பொருட்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, புவிசார் குறியீடுகள் பொதுவாக உணவுப் பொருட்கள், விவசாய பொருட்கள், கைவினை பொருட்கள் மற்றும் தொழில்துறை பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ பாருங்க, உணவுப் பொருட்கள்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பழனி பஞ்சாமிர்தம் சொல்றோம். விவசாய பொருட்கள்னா வந்துட்டு ஏதாவது கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ஜிஐ டேக் கொடுத்துருப்பாங்க. கைவினை பொருட்கள்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக சொல்றோம் கிராஃப்ட், ஸோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தொழில்துறை பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ எதுக்காக இந்த ஜிஐ டேக் வந்து கொஸ்டின்ல இருக்கு. ஸோ இந்த ஜிஐ டேக் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜிஐ டேக்ல தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கும், அப்புறம் வந்து ஆந்திரா ஸ்டேட்ல இருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கும் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உறையூர் காட்டன் சாரி. ஸோ இந்த உறையூர் காட்டன் சாரி வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொடுத்துருப்பாங்க, திருச்சி. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த ஜிஐ டேக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கவுண்டப்படி நாட்டு சர்க்கரை ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு ஜிஐ டேக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாமக்கல்ல இருந்து மக்கள் பாத்திரங்கள், அதாவது சோப் ஸ்டோன் குக்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தூயமல்லி ரைஸ் வெரைட்டி, ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கும் வந்துட்டு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான், நம்ம சின்ன வயசுல விளையாண்டுருப்போம் இல்லையா. ஸோ இந்த அம்பாசமுத்திரம் அங்கிருந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் ஆகும். ஸோ இந்த அம்பாசமுத்திரம் சொப்பு ஜாமான் அப்படிங்கிறதுக்கும் ஜிஐ டேக் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்ல இருந்துட்டு பொண்டூரு காதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காதினா டெக்ஸ்டைல்னு சொல்லுவாங்க, காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ பொண்டூரு காதி அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு ஆந்திரால இருந்து ஜிஐ டேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து 7th கொஸ்டின் பார்க்கலாமா. ரீசென்ட்லி இன் 2025 which of the following was inscribed on UNESCO's representative list of intangible cultural heritage of humanity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன இன்டான்ஜிபிள்னா என்ன, ஃபர்ஸ்ட் டேஞ்சிபிள்னா என்ன, இன்டான்ஜிபிள்னா என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியணும். பக்கத்துல உங்க கொஸ்டின் பேப்பர் பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. டேஞ்சிபிள்னா வந்துட்டு ஒரு தொடுற உணர்வு இருக்கணும், அதுதான் வந்து டேஞ்சிபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம காசு இருக்குல்ல, நம்ம கரன்சி இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு டேஞ்சிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்டான்ஜிபிள் அப்படின்னா வந்துட்டு நம்ம தொட்டு உணர முடியாத, அதாவது டிஜிட்டல் கரன்சி நம்ம யூபிஐ மூலம் பே பண்றோம், பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இன்டான்ஜிபிள் சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காது, யுனெஸ்கோவோட இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல்ல வந்துட்டு 2025 எது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வைஸ் பாருங்க, சாகு நடனம், தீபாவளி, கர்பா நடனம், கும்பமேளா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக 4மே வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. 2025 தீபாவளி அப்படிங்கிறத வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ மற்ற இதெல்லாம் வந்துட்டு எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு டேப்லெட் காலம் மாதிரி பார்க்கலாமா. ஸோ இந்த லிஸ்ட்ல பாருங்க, லாஸ்ட்டாக வந்து 2025 வந்துட்டு தீபாவளி அப்படிங்கிறது வந்துட்டு யுனெஸ்கோவில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம், நம்ம சாவ் டான்ஸ் பார்த்தோமா. ஸோ சாவ் டான்ஸ் வந்து 2010 கொடுத்துருப்பாங்க. வேற என்ன ஆப்ஷன்ல இருந்துச்சு, கும்பமேளா இருந்துச்சா. ஸோ கும்பமேளா அப்படிங்கிறது வந்து 2017 பார்த்தோம். அப்புறம் கர்பா டான்ஸ் வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கும். ஸோ கர்பா டான்ஸ் வந்து 2023. ஸோ இப்போ இந்த டேப்லெட் காலம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு இதுலையும் பார்த்தோன்னா கூடியாட்டம், ராமன், சவு டான்ஸ், புத்திஸ்ட் சாண்டிங் ஆஃப் லடாக், சங்கீர்த்தனா, ட்ரெடிஷ்னல் பிராஸ் அண்ட் காப்பர் கிராஃப்ட், அப்புறம் யோகா,
ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இன்டான்ஜிபிளா தெரியும் உங்களுக்கு, அதாவது தொட்டு உணர முடியாது இதெல்லாம். ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்புறம் இன்டான்ஜிபிள் கொடுக்கும்போது ஏன் டேஞ்சபிள் கொடுக்க மாட்டாங்களா? ஸோ டேஞ்சபிள்ல யுனெஸ்கோ கீழ என்னென்ன கொடுத்துருப்பாங்க? நம்ம இந்த மான்யூமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? மான்யூமெண்ட்ஸ் என்னென்ன, ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ மான்யூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா தாஜ்மஹால், வேற நம்ம என்ன பார்த்துருப்போம்? ரெட் ஃபோர்ட் பார்த்துருப்போம். ஏதாவது ஹிஸ்டரி பேஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஹிஸ்டரி பேஸ்ல நம்ம கேவ்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அஜந்தா எல்லோரா கேவ்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேஞ்சபிள் சொல்லுவோம். ஏன்னா நீங்க போய் தொட்டு உணர முடியும். ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ்னா எப்படி இருக்கு, ஒவ்வொரு கேவ்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களாம் தொட்டு பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு டேஞ்சபிள் சொல்றோம். இப்போ இதுல பாருங்க, நம்ம யோகா அப்படிங்கிறது தொட்டு உணர முடியுமா? தீபாவளிங்கிறது இன்டான்ஜிபிளா இருக்கும், கரெக்டா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த டேஞ்சபிள் இன்டான்ஜிபிளுக்கான டிஃபரன்ஸ். ஸோ 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தீபாவளி அப்படிங்கிறது தான் கரெக்ட். 2025ன்னு கேட்டிருக்காங்க. இதையும் வந்து கீவேர்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 8th கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றில் ஐக்கிய நாடுகளின் பூமியின் வெற்றியாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்லைட்ல நான் சொன்னேன் இல்லையா, அவார்ட்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பர்சனாலிட்டி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அவார்ட் பேஸ் பண்ணி வருது, கரெக்டா? ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? சுப்ரியா சாஹூ, சலீம் அலி, சுந்தர்லால் பெஹகுனா, ராஜேந்திர சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க எந்த ஆப்ஷன்ஸ் எது கரெக்டா இருக்கும்னா ஆப்ஷன் ஏ சுப்ரியா சாஹூ அப்படிங்கறத வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இது கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமா? இவ்விருது நெகிழி மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு உள்ளிட்ட இந்தியாவின் முக்கியமான சுற்றுச்சூழல் சவால்கள் மீதான முன்னோடியை தலைமைத்துவத்திற்காக தமிழக ஐஏஎஸ் அதிகாரி சுப்ரியா சாகுவுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்துட்டு இந்த சுப்ரியா சாகு அப்படிங்கிறவங்க வந்துட்டு வனவிலங்கு, அதாவது வைல்ட் லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல. ஸோ இந்த வைல்ட் லைஃப் அப்படிங்கிறதுக்காகவும் பிளஸ் வந்துட்டு நெகிழி பிளாஸ்டிக்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்துட்டு ஒரு முன்னேற்பாடுகள் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு யூஎன் சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்ட் அப்படிங்கிற அவார்டு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இவங்க சுப்ரியா சாஹூ அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ சுப்ரியா சாஹூ அப்படிங்கிறத வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். 9th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ஹையஸ்ட் பீக் இன் ஆரவலி ரேஞ்ச் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ஆரவலி மலைத்தொடர்ல மிக உயரமான சிகரம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஆரவலி எங்க இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்கு? நமக்கு ஆரவலி ரேஞ்ச் வந்து ராஜஸ்தான் ஸ்டேட்ல இருக்குன்னு தெரியுமா? ஸோ இந்த ஆரவலி மலைத்தொடர்ல மிக உயர்ந்த சிகரம் என்னன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன்ஸை பாருங்க. மவுண்ட் எவரெஸ்ட், குரு ஷிகார், ஆனைமுடி, தொட்டபெட்டா. இதை நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம்? மவுண்ட் எவரெஸ்ட்ங்கிறது நமக்கு ஹிமாலயாஸ் கிட்ட நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குன்னு பார்த்துருப்போம், நம்ம சோஷியல் சயின்ஸ் புக்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து வராது. தொட்டபெட்டாங்கிறது நம்ம இங்க ஊட்டி நீல்கிரிஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இது வந்து தமிழ்நாட்டு கிட்ட இருக்கு. நமக்கு வந்து ஆரவலி ரேஞ்சு ராஜஸ்தான்ல இருக்கு, கரெக்டா? ஆப்ஷன் டி வராது. ஆனைமுடியும் கிட்டத்தட்ட நமக்கு கேரளா தமிழ்நாடு பார்டர் கிட்ட இருக்கும், கரெக்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் வராது. உங்களுக்கு ஆன்சரே தெரிலனாலும் இந்த ஒவ்வொரு ரேஞ்சும் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு தெரிஞ்சா ஆன்சர் அரைவாயிரு, கரெக்டா? ஆப்ஷன் பி குரு ஷிகார் அப்படிங்கிறதா வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஆரவலி ரேஞ்சுங்கிறது மேப்ல பார்க்கலாமா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ராஜஸ்தான் ஸ்டேட். ஸோ ஆரவலிங்கிறது வந்துட்டு டெல்லி, பஞ்சாப், ஹரியானா ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ராஜஸ்தான்ல அதிகமா இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு ஆரவலி ரேஞ்சில் ஹையஸ்ட் பீக் என்னன்னு சொல்றோம், குரு ஷிகார். இப்போ இதுலயே நியூஸ்ல இருந்துச்சு ஆரவலி ரேஞ்ச். இந்த ஆரவலி மலைத்தொடர் வந்து ஏன் நியூஸ்ல இருக்குன்னு சின்னதா சொல்றேன். இப்போ ஆரவலி மலைத்தொடர்ங்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கு, கரெக்டா? டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, அப்புறம் ப்ராமினென்ட்டா வந்து ராஜஸ்தான் அந்த ஸ்டேட்ல இருக்கு, கரெக்டா? ஸோ இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த மைனிங் ஆக்டிவிட்டி பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆரவலி ரேஞ்சில் போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா வந்து ஆரவலி ரேஞ்சில் அந்த ரேஞ்சுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது 100 மீட்டர் கீழே இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நீங்க மைனிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா வந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 100% 70-80% வந்துட்டு மலைத்தொடர் வந்து 100%க்கு 100 மீட்டருக்கு கீழே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு ஒரு நிறைய இடத்துல வந்துட்டு மைனிங் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ அதனால மறுபடியும் என்ன பண்றாங்க, கேஸ் போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன வந்துருச்சு அப்படின்னா எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஆரவலி ரேஞ்ச் எந்த ஸ்டேட், அதாவது நம்ம டெல்லியில ஆரம்பிச்சு ராஜஸ்தான்ல முடியுது பாத்தீங்களா? ஸோ அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்லையுமே வந்துட்டு நம்ம மைனிங் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஆரவலி ரேஞ்சோட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸா பார்க்குறோம். ஸோ அதனால இந்த கொஸ்டின்ல இருந்துச்சு. குரு ஷிகார் அப்படிங்கிறது வந்துட்டு உயர்ந்த சிகரம் எங்க இருக்கு, ஆரவலி ரேஞ்சில். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ப்ளூபேர்ட் பிளாக் 2 சேட்டிலைட் வாஸ் லான்ச் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க, கரெக்டா? ஸோ அதாவது இந்த செயற்கைக்கோளை வந்துட்டு விண்ணில் செலுத்திய நிறுவனம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. நாசா, அதாவது நேஷனல் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நாசான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இது எங்க இருக்கு, யூரோப்
அப்படிங்கிற கான்டினென்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இந்தியா. அதுக்கப்புறம் வந்துட்டு ரஷ்யன் ஃபெடரல் ஸ்பேஸ் ஏஜென்சி பேர்லேயே இருக்குது கரெக்டா, ரஷ்யா. ஸோ பொதுவாகவே வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது மற்ற நாட்டில் லான்ச் பண்ணதை கேட்பாங்களா? ஸோ அப்படி ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னா ப்ளூபேர்ட் பிளாக் 2 சேட்டலைட் வந்துட்டு ஆப்ஷன் சி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது தமிழில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ எதுக்காக இந்த செயற்கைக்கோள் எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க? ஸோ இந்த ப்ளூபேர்ட் பிளாக் 2 சேட்டலைட் அப்படிங்கிறது இந்த செயற்கைக்கோள் வந்துட்டு கம்யூனிகேஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். அதாவது கம்யூனிகேஷன் சொல்கிறோன்னா என்னன்னா, நம்ம மொபைலில் பார்த்துருப்போம் இல்லையா, 3G 4G 5G அப்படின்னா பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை வந்துட்டு ஈஸியாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எங்கே போனாலும் நமக்கு சிக்னல் கிடைக்கணும் இல்லையா. ஸோ அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ளூபேர்ட் பிளாக் 2 சேட்டலைட்டை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த செயற்கைக்கோள் வந்துட்டு எந்த இடத்துல பிளேஸ் பண்ணால் நமக்கு கம்யூனிகேஷன் கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். நான் பிக்சரில் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பிக்சரில் பாருங்க, இந்த எர்த்தில் இதான் நமக்கு எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். எர்த்தில் இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸ் 100 to 2000 கிலோமீட்டர், இந்த இடத்துல தான் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குன்னா லோ எர்த் ஆர்பிட் இருக்கு. இப்போ LEO அப்படின்னா வந்துட்டு லோ எர்த் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. ஸோ சயின்ஸ்லாம் பார்த்துப்போம், லோ எர்த் ஆர்பிட், மிடில் எர்த் ஆர்பிட், அப்புறம் வந்துட்டு ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த லோ எர்த் ஆர்பிட்டுங்கிறது எர்த்துல இருந்து பூமியிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே, 100லேருந்து 2000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறதா வந்துட்டு இந்த லோ எர்த் ஆர்பிட். ஸோ இந்த லோ எர்த் ஆர்பிட்ல தான் வந்துட்டு இந்த செயற்கைக்கோள் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா வந்துட்டு பிளேஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணால் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா கம்யூனிகேஷன் கேப் வந்துட்டு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்துட்டு நமக்கு 4G 5G இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதனால் வந்துட்டு கனெக்டிவிட்டி வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இஸ்ரோங்கிறது யாரோட சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ப்ளூபேர்ட் பிளாக் 2 சேட்டலைட்ஸ் ஆர் தி பார்ட் ஆஃப் AST ஸ்பேஸ் மொபைல் ப்ராஜெக்ட். இவங்களும் இஸ்ரோவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ப்ராமினெண்ட்டாக அதிகமாக வந்து யார் பண்ணா அப்படின்னு கேட்டால் அது ஆன்சர் என்னவா இருக்கும், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத கரெக்ட். ஸோ அடுத்த 11th கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ வாஸ் கான்ஃபர்ட் தி அசோக் சக்ரா ஆன் 77th ரிபப்ளிக் டே ஆஃப் இந்தியா? ஸோ அப்போ நமக்கு வந்து ஹைலைட் என்ன பார்த்தோம், அசோக் சக்ரானா என்ன, 77th ரிபப்ளிக் டேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ரிபப்ளிக் டே பற்றியும் தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. நம்ம கிளாஸஸ்லாம் நிறையா பார்த்துருப்போம். அசோக சக்ரா என்னன்னு பார்த்தோம், நம்ம கேலண்ட்ரி அவார்ட்ஸில் பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. ஒரு 6 அவார்டு, வார் டைம் அவார்ட், பீஸ் டைம் அவார்டுன்னு பார்த்தோம்ல. ஸோ அதில் வந்து ஹையஸ்ட் பீஸ் டைம் அவார்டுன்னு பார்த்தோமா அசோக சக்ரா. ஸோ ஃபோட்டோ பார்த்தே சொல்லுங்க யாரு, ஆப்ஷன் சி சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறத வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறது வந்து எதுக்கு குரூப் கேப்டனாக இருப்பாரு, எந்த மிஷனுக்கு, அதுவும் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில். எந்த மிஷன், ஆக்சியாம் 4 மிஷன். வெரி குட். ஸோ ஆக்சியாம் 4 மிஷன் கீழே சுபான்ஷு சுக்லாவோட சேர்ந்து ஒரு 3 பேர் போயிருப்பாங்க கரெக்டா. ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவர் போனதுனால ஆக்சியாம் 4 மிஷனோட இவர் இன்வால்வ் ஆனனால ஹையஸ்ட் பீஸ் டைம் அவார்டு அசோக சக்ரா அப்படிங்கிற அவார்டு வந்து இவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கேலண்ட்ரி அவார்ட்ஸை பற்றி நம்ம அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கு, அதில் பார்க்கலாம். ஸோ அடுத்த 12th கொஸ்டின் பாருங்க. குடியரசு தினம் டேஷ் நடைமுறைக்கு வந்து நாளை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்துட்டு இங்கிலீஷ்ல ரிபப்ளிக் டே மார்க்ஸ் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது குரோனாலஜி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு கரெக்டா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும்னு சொல்லி அரசியலமைப்பு ஏற்றப்பட்டு நவம்பர் 26, 1949 வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு என்ன பண்ணுவாங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த குரோனாலஜி. ஸோ இந்த ஜனவரி 26 தான் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு ரிபப்ளிக் டே, குடியரசு தினமா நம்ம கொண்டாடுறோம் கரெக்டா. ஸோ அடுத்து வந்துட்டு நவம்பர் 26, 1949 நம்ம என்ன பண்றோம்னா அரசியல் அமைப்பு தினம், அதாவது கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, மெட்டீரியல் இருக்காது, சைடில் கொஸ்டின் பேப்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆன வருஷம் கரெக்டா, 47, 49, 1950. ஸோ இப்போ இதை வந்து கொஸ்டின் வைஸ் பாருங்க. ரிபப்ளிக் டே மார்க்ஸ் தி என்ஃபோர்ஸ்மெண்ட்னா எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்குறாங்க கரெக்டா. அப்போ ஆப்ஷன் வந்து என்ன கரெக்டாக இருக்கும், ஆப்ஷன் பி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ 13th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட் இன் இந்தியா? ஆப்ஷன் வைஸ் பார்த்தா பரம்வீர் சக்ரா, அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேலண்ட்ரி அவார்ட்ஸை 2 பார்த்தோம் கரெக்டா. என்னென்ன பார்த்தோம், வார் டைம்
கேலண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வார் டைம் அப்படிங்கிறதுல 3 அவார்ட்ஸ் பார்த்தோம். பீஸ் டைமில் 3 அவார்ட்ஸ் பார்த்தோம். பீஸ் டைமில் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் அவார்டு என்னன்னு அசோக சக்ரான்னு பார்த்தோமா? ஆப்ஷன் பி அசோக சக்ரா அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ மற்ற அவார்ட்ஸ் என்ன? வார் டைமில் என்ன 3, பீஸ் டைமில் என்ன 3 பார்க்கலாமா? ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தா ஈஸியாக புரியும். ஸோ இந்த கேலண்ட்ரி அவார்ட்ஸ் 2 சொன்னோமா? வார் டைம் அவார்ட், பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட். ஸோ இந்த வார் டைம் அப்படின்னா வந்துட்டு போர்க்களத்தில் ஏதாவது வீரதீரர்கள் செயல் பண்ணா அது வந்து வார் டைம் கேலண்ட்ரி அவார்ட். பீஸ் டைம் அவார்டுனா வந்துட்டு வாருக்கு அப்பாற்பட்டு ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என்னென்ன அவார்ட்? வார் டைம்ல ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா பரம்வீர் சக்ரா, அப்புறம் செகண்ட் மகாவீர் சக்ரா, தேர்ட் என்ன கொடுக்குறாங்க? வீர் சக்ரா. அதே பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் என்னது? அசோக சக்ரா, செகண்ட் வந்து கீர்த்தி சக்ரா, தேர்ட் வந்துட்டு சௌரிய சக்ரா. ஸோ இது முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஸோ கேலண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் எப்போ கொடுப்பாங்க? ரிபப்ளிக் டேலையும் கொடுப்பாங்க, பிளஸ் இண்டிபெண்டன்ஸ் டேலையும் கொடுப்பாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் வைஸ் பார்த்தோம்னா ஹையஸ்ட் பீஸ் டைம் அவார்ட் ஆப்ஷன் பி அசோக சக்ரா. ஸோ 13th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 14th கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸி கொஸ்டின் இது. கரெக்டா? ஹூ வாஸ் தி சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார்? போன ஸ்லைல பார்த்தோம் இல்லையா? 47ல சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் 49ல ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு அரசியலமைப்பை யார் ஏற்றிருப்பா? யாரோட தலைமையில அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு போட்டோ பார்த்தே உங்களுக்கு தெரியும், டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இதுல வந்து நீங்க ஆப்ஷன் வைஸ் வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். கரெக்ட்? ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா இருப்பாரு. ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் PM. கரெக்டா? அப்புறம் வந்து மகாத்மா காந்தி ஃபாதர் ஆஃப் அ நேஷன் சொல்லுவோம். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை தலைமை சிற்பி அப்படின்னு கேட்டாலே என்ன ஆன்சர் வரும்? டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. 15th கொஸ்டின், த ஜியோகிராபிக்கல் சவுத் போல் இஸ் லொக்கேட்டட் ஆன் விச் லேண்ட் மாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல ஆர்டிக் ஓஷன், கிரீன்லேண்ட், அண்டார்டிகா, ஐஸ்லேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மேப்ல எடுத்து பார்த்தா ஈஸியா புரியும். அண்டார்டிகாங்கிறது சவுத் ரீஜன்ல இருக்கு தெரியுமா? சவுத்ல சவுத் போல் கிட்ட இருக்கிறதா வந்து இந்த அண்டார்டிகா. ஆர்டிக் ஓஷன்ங்கிறது நம்ம 5 ஓஷன் படிச்சு போலையா, அதை ஒட்டி வரும். ஸோ ஆர்டிக் ஓஷன் எங்க இருக்கு? நார்த் போல் கிட்ட இருக்கு. ஸோ கிரீன்லேண்ட் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்ல, கான்டினென்ட் கிளாஸ்ல பார்த்தோமா? நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்ல படிச்சோமா கிரீன்லேண்ட், அது ஒட்டி வரும்னு பார்த்தோமா? ஐஸ்லாண்டும் அது கிட்ட தான் வரும். கிரீன்லேண்ட், ஐஸ்லாண்ட் பக்கத்து எல்லாமே ஒன்னா இருக்கும். ஸோ இங்க கேட்கறது ஜியோகிராபிக்கல் சவுத் போல் அப்படின்னுங்க. எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஜியோகிராபிக்கல் சவுத் போல் இந்த பிக்சர் பார்த்தா ஞாபகம் இருக்கா? இந்த காம்யா கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க வந்து மும்பையை சார்ந்தவங்க. அவங்க வந்துட்டு ஸ்கீயிங் பண்ணி இந்த சவுத் போலுக்கு போனாங்க அப்படிங்கிற நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ அதனால தான் நியூஸ்ல கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லயும் இருக்கு. ஸோ ஜியோகிராபிக்கல் சவுத் போல் அப்படின்னு எங்க இருக்குன்னு கேட்டா அண்டார்டிகா. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? அப்போ 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, தமிழ்ல அண்டார்டிகா. ஜியோகிராபிக்கல் நார்த் போல் இஸ் லொகேட்டட் ஆன் விச் லேண்ட்மார்க்ஸ்னு கேட்டா நமக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டா இருக்கும். ஸோ 16th கொஸ்டின் பாருங்க, 1986ஆம் ஆண்டு மாதவ் காட்கில் அவர்களின் பங்களிப்பால் நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. உயிர்கோள காப்பகம்னா நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா? நேஷனல் பார்க்ஸ், அப்புறம் வந்துட்டு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்த என்ன சொல்றோம்னா பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்றோம். ஸோ மாதவ் கட்கில் நம்ம பார்த்தோம்ல, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம நியூஸ்லாம் பார்த்தோம். ஸோ அவருடைய பங்களிப்புல வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னது? ஆப்ஷன் சி, நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இப்போ 16th கொஸ்டினுக்கு நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இது மேப் பேஸ்ட் கொஸ்டின். கரெக்டா? இப்போ நீல்கிரிங்கிறது எங்கன்னு பார்க்கலாம். இப்போ நீல்கிரிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தமிழ்நாடு கேரளால பார்டர் ஆகும். ஸோ இப்போ மேப்ல பார்த்தோம்னா, ஸோ இப்போ இது வந்து நமக்கு தமிழ்நாடு, இது வந்து கேரளா. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு நீல்கிரிஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது நீல்கிரிஸ்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். நீல்கிரிஸ்ங்கிறது நம்ம ப்ராமினென்ட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம ஊட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு நமக்கு நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. ஸோ வந்து ஜென்ரலா உங்களுக்கு கொஸ்டின்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 17th கொஸ்டின், இது வந்து நம்ம நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட் வந்து பேசணும். கரெக்டா? வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் கனடா? என்னன்னு சொல்லுங்க. இந்த கனடாக்கு வந்து நம்ம கதைலாம் பேசணும். கரெக்டா? கனடா வச்சு ஒரு கதை சொன்னோம், அதோட கேபிட்டல் வச்சு. ஆப்ஷன் வைஸ் பாருங்க, கெராக்கஸ், வாஷிங்டன் DC, ஒட்டாவா, பிரசீலியா. கேபிட்டல் என்ன? ஆப்ஷன் சி, ஒட்டாவா அப்படிங்கிறத வந்துட்டு கேபிட்டல் ஆஃப் கனடா. கெராக்கஸ் அப்படின்னா வந்துட்டு வெனின்சுலா, வெனின்சுலாவோட கேபிட்டல். வெனின்சுலா எந்த கான்டினென்ட்ல இருக்கு?
சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட். அதுக்கப்புறம் வாஷிங்டன் டிசி எல்லாருக்கும் தெரியும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா. பிரசீலியா பேர்லயே இருக்கு, பிரேசில். பிரேசில் எந்த காண்டினென்ட்? சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட். ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருந்தால் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற ஆப்ஷனும் வந்துட்டு என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 17th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. ஸோ இப்போ மேப்பில் பாருங்க, இந்த பார்ட்க்கு மேலே ஃபுல்லாகவே வந்து நமக்கு கனடா, அதுக்கு கீழே ஃபுல்லாக வந்து நமக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ். கரெக்டா? ஸோ இந்த கனடாவில் ஈஸ்டர்ன் பார்ட்டாக இருக்கிற பிளேஸ் தான் வந்துட்டு இந்த ஒட்டாவா. ஒட்டாவாங்கிறது கனடாவோட கேபிட்டல். இந்த கனடாவுக்கும் யூஎஸ்ஏ ஒட்டி ஒரு 5 லேக் பார்த்தோம் இல்லையா, அந்த 5 லேக்குங்கிறத நோட் பண்ணி இதுக்கு என்ன நம்ம நிமோனிக்ஸ் சொன்னோம் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க. லேக் சுப்பீரியர், லேக் மிச்சிகன், லேக் ஹுரான், லேக் எரி, லேக் ஒன்டாரியோ. ஸோ இதுக்கு வந்து ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி சொன்னோம், மைண்ட் மேப் மாதிரி. அது என்னங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ அடுத்து 18th கொஸ்டின், விச் ஸ்டேட் இன் இந்தியா இஸ் கால்டு தி ஜிஞ்சர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா? அதாவது இந்தியாவின் எந்த மாநிலம் இந்தியாவின் இஞ்சி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல மணிப்பூர், அசாம், மிசோரம், மேகாலயா. இந்த ஜிஞ்சர் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிளாஸ்ல வந்துட்டு ஒரு கனெக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்தோம். அந்த கனெக்ஷன் இப்போ நான் மறுபடியும் கொடுக்குறேன், அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ இதுதான் அந்த கனெக்ஷன். எந்த ஸ்டேட்னு கரெக்டாக சொல்லுங்க. நம்ம கிளாஸ்லேயும் வந்து இதே கனெக்ஷன் கொடுத்தோம், கரெக்டா? ஸோ இது வந்து டீச்சர், மிஸ் ஞாபகம் வச்சுக்கோமா, மிஸ். இது வந்து ஓ சவுண்ட் வச்சுக்கோங்க, ஓ. இது வந்து நமக்கு கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றோம் இல்லையா, ரேம். ஸோ அதுதான் வந்து மிஸ் ஓ ரேம். என்ன ஸ்டேட்டு? மிசோரம். அப்போ இந்தியாவின் இஞ்சி தலைநகரம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா என்ன ஆன்சரா இருக்கும்? மிசோரம் அப்படிங்கிறதா வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ 18th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. சரி, ஓகே. இப்போ எந்த ஸ்டேட்டுக்கு ஜிஞ்சர் கேபிட்டல் அப்படின்னு யார் சொல்லுவா? யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிடுவாங்களா அப்படின்னா கிடையாது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நித்தி ஆயோக், நம்ம திங்க் டேங்க்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ நித்தி ஆயோக் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு மிசோரமுக்கு வந்துட்டு ஜிஞ்சர் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் பேப்பர்ல சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 19th கொஸ்டின், தி அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் பிரைமரிலி லொகேட்டட் இன் விச் கண்ட்ரி? பிரைமரிலின்னு கொடுத்துருக்காங்க, அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. பிரைமரிலி அப்படின்னா வந்துட்டு முதன்மையாக, அதாவது அதிகமா இந்த அமேசான் காடு வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல பிரேசில், பெரு, கயானா, பொலிவியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பிக்சர் பார்த்தோம், மேப்பும் உங்களுக்கு காமிச்சேன். பார்த்தோன்னே சொல்லுங்க என்ன ஆன்சர். இப்போ ஆப்ஷன் ஏ, பிரேசில். மறுபடியும் அந்த மேப் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நமக்கு அமேசான், இந்த டார்க் கிரீனா இருக்கிறது வந்துட்டு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ இதுக்கு தான் வந்து நமக்கு பிரேசிலோட பார்டர். ஸோ இந்த அமேசான் காடு வந்து 60% வந்து பிரேசில் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ பிரைமரிலி முதன்மையாக அப்படின்னு கேட்டிருக்கனால ஆன்சர் வந்து பிரேசில். இப்போ இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர்? அப்போ 19th ஆப்ஷன் ஏ. அடுத்து 20th கொஸ்டின், which of the following is the highest peak in Andes mountain range அப்படின்னு கேட்குறாங்க. பின் வருவனவற்றில் ஆண்டிஸ் மலைத்தொடரில் உள்ள மிக உயரமான சிகரம். இப்போ இதுக்கு முன்னாடி உயரமான சிகரம் எங்கே பார்த்தோம்? ஆரவழி வச்சு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு மலைத்தொடர் வச்சு நீங்கள் படிக்கும்போது அதோட ஹையஸ்ட் பீக் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். எந்த மலைத்தொடர் படித்தாலும். இப்போ நீங்கள் ஆரவழிஸ் பார்த்துட்டோம், ஆண்டிஸ் இங்கே பார்க்குறோம். அப்புறம் நார்த் அமெரிக்காவில் வந்துட்டு நம்ம ராக்கி மவுண்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு ஹையஸ்ட் பீக் இருக்கும். இப்போ ஹிமாலயாஸ் எடுத்துக்கோங்க, மவுண்ட் எவரெஸ்ட் சொல்லுவோம், கிளிமாஞ்சாரோன்னு சொல்லுவோம், K2. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மவுண்டன் ரேஞ்சஸுக்கும் வந்து ஒரு ஹையஸ்ட் பீக் இருக்கும். ஸோ அதை வந்து தனியாக எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஆண்டிஸ் மவுண்டனோட ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க, ஆண்டிஸ் மவுண்டைன் நம்ம வந்து கான்டினென்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. ஆண்டிஸ் மவுண்டைன் எந்த கான்டினென்ட்ல இருக்கு? ஆண்டிஸ் மவுண்டைன் அப்படிங்கிறது வந்துட்டு சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்னு பார்த்துட்டோமா. ஸோ இப்போ இந்த ஐடியாவை வச்சு ஆப்ஷன்ஸ்குள்ள வாங்க. மவுண்ட் கிளிமாஞ்சாரோ, மவுண்ட் அகான்குவா, தெனாலி, மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியாவில் இருக்குன்னு தெரியுமா. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் அடிச்சிடலாம். தெனாலிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டா இருக்கும், வருமா இல்லையான்னு. மவுண்ட் கிளிமாஞ்சாரோவும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி வந்து வராது. ஸோ நமக்கு கன்ஃபியூஷன் வரதே பிக்கும் சிக்கும் தான். நம்ம கிளாஸ் நல்லா கவனிச்சிருந்தோம்னா ஆப்ஷன் பி, மவுண்ட் அகான்குவா அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ தெனாலி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, டெனாலி அப்படிங்கிறது வந்துட்டு முன்னாடி என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா மவுண்ட் மெக்கன்லி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மவுண்ட் மெக்கன்லி. அதுக்கப்புறம் 2015க்கு அப்புறம் இந்த மவுண்ட் அக்கன்கிலியை வந்துட்டு தெனாலின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, தெனாலி மவுண்டைன்ஸ். ஸோ தெனாலி மவுண்டைன் அப்படிங்கிறது வந்து அலாஸ்கா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கு. அலாஸ்காங்கிறது யாரோடைய கண்ட்ரோல்னு சொன்னோம் நம்ம, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மவுண்ட் மெக்கன்லி, தெனாலி. ஸோ அப்போ 20th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. இப்போ மறுபடியும் இந்த ஆண்டிஸ் மவுண்டைன் மேப்பில் பார்க்கலாமா. ஸோ இந்த ப்ரௌன் கலரில் தெரியுதா, ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு ஆண்டிஸ் மவுண்டைன். இந்த ஆண்டிஸ் மவுண்டைனில் மவுண்ட் அகானகுவா அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இந்த ஷீஷோர் ஒட்டி, கடல் பகுதியை ஒட்டி இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாக நமக்கு எந்த கண்ட்ரியை நம்ம சொல்லுவோம்? அர்ஜென்டினா. ஸோ இப்போ மவுண்ட் அகான்குவா அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லணும், நீங்கள்
அர்ஜென்டினா தான் கரெக்ட். ஸோ ஆண்டிஸ் மவுண்டன் ஹையஸ்ட் பீக் மவுண்ட் அக்கானகுவா லொக்கேட்டட் இன் அர்ஜென்டினா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ்ல வந்துட்டு நம்ம மொத்தம் 20 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஒவ்வொரு கொஸ்டினும் வந்துட்டு நம்ம எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணோம். அதே மாதிரி மேப் பேஸ்ட் கொஸ்டின் பிளேசஸ் இன் நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை மேப் எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின், அப்புறம் வந்துட்டு அவார்ட்ஸ் கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு அந்த கொஸ்டினோட பர்சனாலிட்டிஸ் யாரு, இப்போ கேலண்ட்ரி அவார்ட்ஸ்னா இவர், அதே மாதிரி வந்துட்டு யூஎன் சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்ட் அப்படின்னா வந்துட்டு இவங்க அப்படிங்கிறது வந்துட்டு பர்சனாலிட்டியை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அடுத்தடுத்த கிளாஸ்லையோ இல்லை அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அதை சால்வ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த டிஸ்கஷன் சந்திக்கலாம். தேங்க்யூ.